ஆனா இதுக்கப்புறம் எந்த பொண்ணும் சரி இதை பார்த்ததுக்கு அப்புறம் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், இதை பார்த்துட்டு எல்லா பொண்ணுமே சரி நீங்களும் சரி ஒரு வீரமங்கையா இருக்கணும். உங்க மேல தப்பா பேசுறானா, தப்பா கைய வைக்கிறானா, செருப்பை கழட்டி அடி. அவனை பயப்படாத, உங்க பின்னாடி விஜயனா இருப்பாரு. நான் 2வது வாட்டி பாக்குறேன் படத்தை. நேத்தே பாத்துட்டேன் ஃபர்ஸ்ட் ஷோ. அங்க ரொம்ப இதா இருந்தாலும் சரியா புரியலையா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி பார்த்தேன். எப்படி சொல்றது, கண்ணாடி போடணும் ஒரு அழுவ முடியல, அந்த மாதிரி இருக்கு. மிஸ் பண்றோம் ரொம்ப. தெரியலாம் கூட ரியல்ல எங்க தளபதி எப்பவுமே இருப்பாரு, அதனால எங்களுக்கு கவலை கிடையாது. டெய்லி பாக்குறோம். இப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாக்குறதா இருந்து இப்போ டெய்லியும் தளபதி பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. தமிழ்நாட்டுக்கே ஏத்த படம் இது. அதனால நல்லா இருக்கு, எல்லாம் ஜாலியா பாருங்க. செம்மையா இருக்குது. ஆக்சுவலா இது எனக்கு 3வது ஷோ. நேற்று FTFS பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் பார்த்தேன், இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்திருக்கேன். இன்னைக்கு இனி அடுத்து எப்போ பார்ப்பேன்னு தெரில. மேபி செலிப்ரேஷன்ல 25th 15th 100 அந்த மாதிரி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ரோஹிணியில வந்து பார்க்கணுங்கிறது கடைசியா வந்து ஒரு ஆசை. ஸோ அதனால வந்து பார்த்தேன். செம்மையா இருக்கு படம், நல்லா இருக்கு. மேபி இப்போ அடுத்த நியூ சாப்டருக்கு அவர் போயிருக்காரு. ஸோ அதனால அவரோட டிசிஷனை வந்து நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அஸ் அ ஃபேனாக வந்து எங்களுக்கும் ஒரு வருத்தம் தான் அவர் சினிமா விட்டு போனது. ஏன்னா சைல்டுஹுட்ல இருந்து அவரை பார்த்து ரசிச்சு இப்போ வந்து அவர் சினிமா விட்டு போறேங்கிறது வந்து அவரோட டிசிஷன். எங்களுக்கு வருத்தம் தான், பட் ஆனால் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் அஸ் அ ஃபேனா. ஜனநாயகன் சில்லு பாத்தீங்களா இல்லையா, வேற மாதிரி இருக்கும் மச்சான். மச்சான் சத்தியமா நான் லாஸ்ட் நாள் மச்சான் அவள்தான் திடீர்னு ஃபீல் பண்றது. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அழுதே வந்து அழுவு வந்ததுக்கு அதெல்லாம் எங்க நம்ம பாக்குறது. இப்போ எப்படின்னாக்கா, இப்போ எப்படின்னா ஒரு தங்கச்சி வந்து கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போகுதுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சுக்கா. ஆனா இதுக்கப்புறம் எந்த பொண்ணும் சரி இதை பார்த்ததுக்கு அப்புறம் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், இதை பார்த்துட்டு எல்லா பொண்ணுமே சரி நீங்களும் சரி ஒரு வீரமங்கையா இருக்கணும். உங்க மேல தப்பா பேசுறானா, தப்பா கைய வைக்கிறானா, செருப்பை கழட்டி அடி. அவனை பயப்படாத, உங்க பின்னாடி விஜயனா இருப்பாரு. அதை மட்டும் இன்னைக்கோ சொல்றேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனா இது தளபதி சிஎம் பாத்துட்டு இப்ப தளபதி பேக்ல PM வர போறாரு. அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருங்க நண்பர்களே. வெயிட் அண்ட் சி, வெயிட் அண்ட் வாட்ச். வயிற்றுல தான் வாட்சே, வெயிட் பண்ணி பாருங்க. அதை நாங்க சொல்ல மாட்டோம், என் தளபதி சொல்லுவாரு. என் தளபதி வந்து சொல்ல மாட்டாரு, செயல்ல தான் காமிப்பாரு. அக்கா கல்தைக்கு தெரியுமா, கல்புரோ வாசனை கல்தைகிட்ட போய் கேட்டா என்னக்கா தெரியும், போய் சிங்கத்திட்ட போய் கேளுக்கா. புலிகிட்ட வந்து சிங்கத்தை பத்தி பேசக்கூடாது, ஏன்னா சிங்கம் தான் கார்த்திகே ராஜா. லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். எல்லாத்துலயும் நாங்க தான். அந்த ஏரியா, இந்த ஏரியா, எந்த ஏரியா போனாலும் என் தளபதி மட்டும்தான். வேற யாராலே சரி பிளாஸ்ட் பண்ணுவோம். அவள்தாங்க, நான் எந்த பத்துக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லை, இந்த மாதிரி பேட்டிலாம் குத்தது இல்லை. ஆனா அந்த மூமெண்ட் இருக்குது லாஸ்ட் சீனு, ரொம்ப கஷ்டங்க. ஆனா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. அவள்தான் இல்ல ராவண மாமண்டா ஒத்தல நிக்கிறேன்டா, இதுக்கப்புறம் நாங்கதான் திவிகே. அவள்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் எல்லாரும் ஒழுங்கா இருங்க. நம்ம அண்ணன் படம் வராது, நம்ம அண்ணன் படத்துக்கோசம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஆனா இந்த பட்டை எத்தனை பத்தியா எச்சு வினோத்து. ஆனா ரொம்ப 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 நன்றிண்ணா. உங்க படம் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு சந்தோஷம் தான் பண்ணணும். ஏன்னா நீ ஜனவரியில படம் வந்திருந்தா ஒன்லி இளைய தளபதி விஜய் மட்டும் தான் வந்திருக்கும். ஆனா இப்போ த ஆனரபிள் ஆஃப் த சி ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு பேரை கேட்கிட்ட காதுல இருந்து வரம்பாரு, அப்படி இருக்குங்க. அது அந்த ஃபீல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாது. இதுக்கப்புறம் என் ஜோசப் விஜய் நான் மட்டும்தான், வேற யாராலையும் எடுக்க முடியாது. என்ன புள்ள சொல்றேன், இதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் நீயே பிடிக்க முடியாது. விஜய் நான் மட்டும்தான். கில்லி பத்தல இதொക്കെ எத்தனை ரிலீஸ் பண்ண அதுக்கே வந்திருக்கு. இது புது படம் வேணா பார்க்காம இருப்பாங்க. என் பசங்க எல்லாம் 3TV சீட்ல பார்த்தானுங்க. ஆனா நானு என் மச்சான் என்ன சொன்ன, மச்சான் நம்ம பார்த்தா ஒன்லி தியேட்டர்ல மட்டும் தான் பார்க்கணும். லீக் ஆன படம் இப்ப இதுதான் பீக் ஆன படமாவே இருக்குது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த 3TV சீட்ல பாத்தீங்க பாரு, அதோட எண்டு வேற, இதோட எந்து பார்த்தேன்னு வச்சுக்கா பிளாஸ்ட் ஆயிடுவேன். அதுவும் இதோ சம்பந்தமே கிடையாது. ஏன்னா என் மச்சான் சொன்னான், அதுக்கு அவனை படத்தை பார்த்தான். சரியா, இந்த லீக் ஆன படத்தை பார்த்தவன் எல்லாமே இதை பத்தி பேசக்கூடாது, நேர்ல வந்து பார்த்துட்டு பேசு, எதுவும் இருந்தாலும். புரியுதா உனக்கு? சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்கோ. எலெக்ஷன்லயும் நாங்க தான், கலெக்ஷன்லயும் நாங்க தான், வேற யாராலையும் சரி ஒண்ணுமே பிடிக்க முடியாது.
பாத்தியா இல்ல நடுவுல புஷி ஆனந்த் வேற லெவல் வேற மாதிரி அவ்வளவுதான். ஃபீலிங்காக தான் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. நான் கிளாஸ்ல நானும் இவன் மட்டும்தான் விஜய் ஃபேனு. ஆமா, எல்லாரும் கலாய்ப்பாங்க. தலை ஃபேன்ஸு, தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாரும் கலாய்ப்பாங்க. ஆனா அது எப்பயுமே எங்களை தோக்க விட்டதே இல்லை. ஒரு டிபேட் நடக்குதுனால எங்களை தோக்க விட்டதே இல்லை. அவ இப்ப தலை ஒரு படம் வச்சிருக்கானா, அதுக்கு தளபதி ஒரு படம் வச்சிருப்பா. அந்த மாதிரி ஜெயிக்க வச்சுன்னு இதுக்கப்புறம் அந்த டிபேட் இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தலை ஒரு 4 படம் நடிச்சாருன்னா அதுக்கு கூட எங்களால் படம் விட முடியாது. ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டா, சோகம் இருக்கு. ஆனா எதனால ஹாப்பினா அவர் சிஎம் ஆயிட்டார். தினமும் நியூஸ்ல பாக்குறோம். படத்தை வருமோ இல்ல தினமும் அவர் ஒன்னொன்னு பண்றது ட்ரெண்ட் ஆகுது. அவரு இப்ப கை அப்படி அசைக்கிறது கூட ஒரு 1,00,000 வியூஸ் அப்படின்னு ஒரு அதுவே டைட்டில். இது படம் யாரும் நடிக்கலாம். ஆனா சிஎம் ஆகி அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்றது, அதே டைட்டில் கார ஓடுறது யாருமே பண்ண முடியுமான்னு தெரியல. இதுக்கப்புறம் நடக்குமான்னு தெரியல. நான் இது மாதிரி பண்ணதும் இல்லை. அண்ணன் பண்ணிட்டாரு. நீங்க எல்லாரும் ஆக்டர் பாத்தீங்கன்னா சார்னு சொல்லுவாங்க. ஆனா அண்ணன் சொல்றது நம்ம தளபதியே தான். அது எதனாலன்னு இப்ப புரியுது. எல்லாரும் உள்ள கொண்ட அவர் உட்காந்தா கத்துறாங்க, நின்னா கத்துறாங்க. ஃபைட் சீன் கடைசியில ஃபைட் சீன் சாப்பாடிக்கும் போது முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறாங்க. அது எப்படி சொல்றேன்னு தெரியல. படத்துல டைலாக்க வந்து மமிதா பைஜோ லவ் பண்றது வந்து அவங்க அப்பாவை திட்டுறாரு. என்ன அவங்க அப்பா இந்த மாதிரி எங்க அப்பாவை சட்டை பூச்சி வெளியே அதுவும் கத்துறாங்க, நீ யாரா எங்க தளபதி திட்டுறதுன்னு. அந்த அளவு பாசம் இருக்கு. கடைசி படம் இதுக்கப்புறம் வர முடியாது. ரோஹிணி தேட்டருக்கு இப்பதான் முதல் வாட்டி வரேன். அதுவும் தளபதி படம்னால தான். இதுக்கப்புறம் மற்ற ரசிகர் அவங்களோட படத்துக்குலாம் வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, அதெல்லாம் வருவேன். ஆனா தளபதி மாதிரி வராதுல்ல எனக்கு. நான் விஜய் ஃபேனே எனக்கு எப்படி ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி அஜித் ஃபேன் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கடைசி படம். அப்ப அது அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது சண்டை போடாம சால்வா முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா இப்படி எந்த அளவு ஐப்பு இருக்குமான்னு தெரியல. இது டைட்டில் கார்டுக்கே இப்ப தனியா ஃபேன்ஸ் பேஸ் வந்துச்சு. அவங்க இப்படி பண்றதே எடுத்து போட்டாங்க. அது இல்லாம எலெக்ஷனுக்கு அப்புறம் வர்றதுனால சிஎம்ன்றதுனால இன்னும் அந்த கொடி எடுத்துன்னு வந்து உள்ள டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது எல்லாமே பண்றாங்க. ஹாப்பி தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் சரி, அப்புறம் வந்து சரி. ஆனா அண்ணனோட படத்தை பார்த்தாச்சு. அது ரோஹிணி தேட்டர்ல. ஹாப்பி தான். எங்களுக்கு பழகிச்சு, அவ்வளவுதான். பழகிச்சு. இப்பன்னு இல்லை, மெர்சல் 10ல இருந்தே அதுக்கு முன்னால இருந்தே இருக்கு. நான் இருக்கேனா, எனக்கு 18 வயசு ஆகுது. எனக்கு ஒரு 6 வயசுல இருந்து எங்க அப்பா தலை ஃபேனு. எங்க அப்பா இப்ப இல்ல, இறந்துட்டாரு. தலை ஃபேனு. அவருக்கும் எனக்கும் சாப்பிடும் போதெல்லாம் இப்ப விஜய் படம் நான் பார்ப்பேன். அவருக்கு எனக்கு சண்டை வரும். இவங்க ஒரு ஆளா அப்படி இப்படின்னு கேட்பாரு. நான் எங்க அப்பா கிட்ட பேசாமலாம் இருந்திருக்கேன் தளபதிக்காக. அதை நினைச்சு நான் ஃபீல் பண்றேன். இப்ப எங்க அப்பா இருந்ததுன்னா எல்லாம் பார்த்துருப்பாரு. சிஎம் எங்க அப்பா கடைசியா ஒரு இறக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அப்பா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இருக்கிற கட்சி எதுவும் பிடிக்கலன்னு. இப்ப எங்க அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி சிஎம் ஆயிட்டு ஒருத்தர் அவங்க படத்தை விடுறாங்கன்னு சந்தோஷப்பட்டிருப்பாரு. நான் கெத்தா எங்க அப்பாட்ட சொல்லியிருக்கலாம். என்ன மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. நான் நம்புறேன் எங்க அப்பாவும் ஹாப்பியா தான் இருப்பேன். நான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பி. அதே மாதிரி நான் இதை வந்து கலாயிற மாதிரி, மற்ற ஃபேன்ஸ் கலாயிற மாதிரி இல்லை. எனக்கும் தளபதி பிடிக்கும், மங்காதா படம் பிடிக்கும், அவரோட தீனா படம் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். அதே மாதிரி நாங்களும் சில பேர் தூண்டுறதுனால அவங்க தப்பா பேசி அது சண்டை வந்தது. அது நடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். ஆல்வேஸ் தளபதி. நல்லா இருந்துச்சு. இதுதான் லாஸ்ட் மூவிங்கிறதுனால கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பர் மூவி. பட் அவர் அடுத்த இதுல வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஸ் அ சீஃப் மினிஸ்டரா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிஃபோர் இந்த படம் வந்து பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா தளபதி அப்படி அது தளபதி விஜய் அப்படின்னு மட்டும் வந்திருக்கும். பட் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌட் என்னன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற இதுல வந்து அவரோட டைட்டில் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ தளபதி ஃபேனா எல்லாருமே இதை வந்து பயங்கரமா வந்து கொண்டாடுறோம். கண்டிப்பா. இது ஆக்சுவலா வந்து லாஸ்ட் படம் முடியும் போது பாத்தீங்கன்னா எல்லா அவர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு இது வரைக்கும் நடிச்ச படத்தோட எல்லாரோட கிளிப்ஸும் வந்து அதுல போட்டிருப்பாங்க. ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஏன்னா சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் அவரை வந்து நம்ம வந்து ஆக்டரா பார்த்து ரசிச்சிருக்கோம். பட் இனி அவர் நடிக்க மாட்டாரு, இனி அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்காது அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தம் தான். பட் அவரோட டிசிஷனை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அஸ் அ ஃபேனா வந்து வருத்தமா இருந்தாலும் அவரோட டிசிஷனு ஜெயிச்சிட்டாரு, அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. ஸோ அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட். இது ஒரு வருத்தமான மூமெண்டா இருந்தாலும் அதோட டிசிஷனை வந்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் சொல்றாங்க படத்தை பார்த்துட்டு வந்து ஏன்டா ஓவர் ஆக்ஷன் எல்லாரும் பண்றீங்க, அவ்வளவு ஒருத்தர் இல்லை நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய எம்எல்ஏ அழுததெல்லாம் பார்த்து அது தளபதி ஃபேனா வந்து கண்டிப்பா எமோஷனல் வரத்தான் செய்யும். ஆக்சுவலா அது வந்து முடியாது. அதாவது ஒருத்தங்களோட எமோஷனல் இருக்குல்ல, நீங்க எமோஷனல் படக்கூடாது அப்படின்லாம் வந்து யாருமே சொல்ல முடியாது. தளபதி ஃபேனா இல்லைன்னாலும் சும்மா நார்மல் ஜென்யூனா இருக்கிறவங்க, சின்ன வயசுல இருந்தே படத்தை பார்த்து ரசிச்சவங்க, இப்போ வந்து
அவங்க வந்து இந்த படத்தை இனிமே அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்காது அப்படிங்கும்போது யாரா இருந்தாலும் எமோஷனல் ஆவாங்க. ப்ளஸ் வந்து லாஸ்ட் இது கிளிப்ஸ் எல்லாமே எல்லா படத்தோட கிளிப்ஸையுமே வந்து போட்டு அந்த குஷி, கில்லி, அழகிய தமிழ் மகன், துள்ளாத மனமும் துள்ளும், அந்த மாதிரி நிறைய எல்லாமே பார்க்க சின்ன வயசுல நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் அவரோட படம்லாம் பார்த்துட்டு தப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது ஒரு எமோஷனல் மூமெண்ட் தான். பட் அது வந்து வெளியில இருக்கிறவங்க அதை விமர்சனம் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. மற்றவங்க என்ன பண்ணணுங்கிறது வந்து அவங்க சொல்லக்கூடாது. அவங்களோட எமோஷனல், அது அவங்களோட ஃபீலிங்ஸ், அவ்வளவுதான். அது ஜென்யூனா இருந்தாலும் சரி, தளபதி ஃபேனா இருந்தாலும் சரி, வெளியில இருந்துகிட்டு வந்து நீங்க வந்து எமோஷனல் ஓவர் ஆக்டிங் பண்றீங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது. அது வந்து அவங்களோட எமோஷனல். கடைசி படம் ஒரு எமோஷனலா இருந்துச்சு கடைசியா. அழுதீங்களா? கண்டிப்பா அழுது. அது எப்படி அழுவாம இருப்போம்? அழுதும். நிறைய பேர் சொல்றாங்க டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்ஷன், ரொம்ப வந்து எதுக்கு இதுக்குள்ள இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? அப்படிலாம் இல்லக்கா, எல்லாம் ஒரு எமோஷன் தானே. கேசரிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைக்கா. கேசரி வேற, இது வேற. அது சக்கரைனா இது ஃபுல்லா மசாலா தான். சரியா இருக்கு. நெடி ஏறிச்சு பயங்கரமா. ஆமா, ரொம்ப எமோஷனலா தான் இருக்கு. அழுதீங்களா? உள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆனா பிளாஸ்ட் பண்ணிட்டாப்ல தளபதி. ரொம்ப கஷ்டம் தான், வாய்ஸ் எல்லாம் போயிருக்கு, அவ்வளவு கத்துனீங்களா? ரொம்ப கஷ்டம் தான். அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. நம்ம ட்ரூ ஃபேனா அது எஸ்கேப் ட்ரூ ஃபேனா நல்லா